என்னாலே நம்ப முடியல. தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா? எங்கே பார்த்தாலும் நேற்று திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் கடந்த காலங்களில் நெடுஞ்சாலைத்துறையில் டெண்டர் வாங்குறேன்னு சொல்லிட்டு லஞ்சம் கொடுத்து பணம் பறிபோனவர்கள் யாராக இருந்தாலும் இந்த இமெயிலுக்கு புகார் அளியுங்கள்னு அறிவிப்புட்ருக்காரியா. வாங்கி தரேன்றாங்க பணத்தை. நினச்சி பார்க்க முடியுமா? அதிமுக வெற்றி பெற்றிருந்தால் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக யார் இருந்திருப்பாங்க? இபிஎஸ் அவர்கள். எடப்பாடி பழனிசாமி இருந்திருப்பார். இதை பண்ணியிருப்பாரா? சொல்லு. இது நடக்குது. இதை அவர்கள் விரும்பவே இல்லை, அஞ்சுகிறார்கள். திமுக அதிமுக ரெண்டு தரப்பும் ஐயையோ இந்த அரசு ஆபத்து, மக்கள் லஞ்சம் கொடுக்காம பழகிட்டாங்கன்னா திருப்பி நம்மகிட்டே லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னுவாங்க, இது நல்லதுக்கு இல்லை, ஒழிச்சு கட்டு. இது ஒரு புறம். எம்ஜிஆர்லாம் 3 டென்யூர் தொடர்ந்து இருந்தாருன்னு நினைக்கிறேன். பட்டத்து இளவரசருக்கு ரிசல்ட் அன்னைக்கே அம்மாட்ட போய் அழுதுகிட்டு டிவியை ஒச்சவர். அவரால் விஜய் அவர்கள் முதல்வர் நாட்காலியில் உட்கார்ந்திருப்பதை, அதுவும் சட்டப்பேரவையில் முதலமைச்சருக்கான அந்த இருக்கையில் அமர்ந்திருப்பதை தாங்கவே முடியவில்லை. அதனால் தான் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்த உடனேயே துபாய் கிளம்பி 1 வாரம் ஓய்வு எடுத்து விட்டு திரும்பி வந்தார். நம்மளாலே நம்ப முடியல.